வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஷபாஷ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கடந்த 2.5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டம், அனுபவிச்ச அவமானம், மன உளைச்சல் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா கடந்த காலத்துல சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கர்ம சனியாக 10ஆம் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடல. வேலை பார்த்த இடத்துல மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா பேர் என்னவோ வேற யாருக்கோ போயிருக்கும். இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒரு சின்ன அங்கீகாரம் கூட இல்லையேன்னு கண்ணீர் விட்ட ராசி ரிஷபராசி தான். பண ரீதியா பார்த்தோம்னா ஒரு பக்கம் பணம் வரும். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே போறதுக்கு 10 வழி காத்துக்கிட்டு இருக்கும். கையில காசு தங்குறதே ஒரு பெரிய குதிரை கொம்பா இருந்திருக்கும். மனநிலை ஏதோ தலையில பெரிய பாரத்தை ஏத்தி வச்ச மாதிரி ஒரு பாரம். யாராவது ஏதாவது சொன்னா டக்குன்னு கோபம் வரும், இல்லைன்னா அழுக வரும். ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி இருக்குன்னு விரக்தியோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருப்பீங்க. முக்கியமா கடைசி நேரத்துல கை நழுவி போன பல வாய்ப்புகள் உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கிற கொடுமைன்னு நினைக்காதீங்க. கர்மச்சனியால் நீங்கள் பட்ட அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நீங்க இது எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக சரி பகவான் கொடுத்த பயிற்சிகள். ஆனா இனி ஆட்டம் மாறப்போகுது. காலச்சக்கரத்துல 2026ல நடக்க போற இந்த சனி பயிற்சி இவ்வளவு காலம் உங்களை வாட்டி வதச்ச அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. 10ஆம் இடத்துல இருந்து உங்களை போட்டு பிழிஞ்ச சனி பகவான் இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வர்றார். அதாவது இதுவரை நீங்க போட்ட உழைப்புக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா வட்டியும் முதலுமா லாபத்தை கொடுக்க போறார். அது எப்படி இருக்க போகுது? உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? வாங்க தெளிவா நடைமுறையில என்ன நடக்கும்ங்கிறத மட்டும் பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 அன்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். அன்று திருநள்ளாற்றில் உள்ள சனி பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனி பயிற்சி விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. தொழில் மற்றும் உத்தியோகம். முதலில் நாம் பார்க்க போவது உங்கள் வாழ்வாதாரமான வேலை மற்றும் தொழில். கடந்த சில காலங்களாக வேலையில் ஒரு பிடிப்பற்ற தன்மை இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் உங்களுக்குள் இருந்திருக்கும். ஆனால் இனி நிலைமை தலைகீழாக மாறும். 11ஆம் இடத்து சனி உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்வார். வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். குறிப்பாக அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்யலாம். கூட்டாளி தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சுமூகமான லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய கிளையை தொடங்க வேண்டுமென்றோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த வேண்டுமென்றோ நினைத்திருந்தால் அதற்கு இதுதான் சரியான நேரம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். பொருளாதார நிலை மற்றும் பண வரவு. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், பணம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாப சனி என்றாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று அர்த்தம். நிலுவையிலிருந்த பழைய கடன்கள் ஒவ்வொன்றாக அடையத் தொடங்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் தடையின்றி வந்து சேரும். பழைய முதலீடுகள் இப்போது கை கொடுக்கும். இத்தனை காலம் சேமிக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட நீங்கள் இனி சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். ஆனாலும் ஒரு சின்ன எச்சரிக்கை, பணவரவு அதிகமாகும்போது தேவையற்ற ஆடம்பரச் செலவுகளும் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொண்டால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை ஒரு கோடீஸ்வரராக மாற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் இந்த காலத்தில் கைகூடி வரும். குடும்பம், உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கை. இப்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வருவோம். குடும்பத்தில் இதுவரை இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், வாக்குவாதங்களெல்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தகுந்த வரன் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்களின் கல்வி, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் சனி பகவான் சந்திர ராசியை பார்ப்பதால் சோம்பேறித்தனம் தலை தூக்க வாய்ப்புண்டு. அதை தவிர்க்க தினமும் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது நல்லது. நீண்ட கால நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைத்து குணமடைவார்கள். மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். மந்த புத்தி நீங்கி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தடைகள் நீங்கி நற்செய்தி வரும். சோம்பலை தவிர்த்து உழைத்தால் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவது உறுதி. உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது காதுகுத்து, கல்யாணம், கிரகப்பிரவேசம் போன்ற விசேஷங்கள் அடிக்கடி நடக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். இதுவரை உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சனி பகவானின் பார்வையால் ஏற்படும் பலன்கள். சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் உண்டு. அவர் தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசியையும், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமான கன்னி ராசியையும் மற்றும் 10ஆம் பார்வையால் 8ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்ப்பார். உங்கள் ராசியில் மீதான சனியின் பார்வை பலன் அவ்வப்போது மனதில் ஒருவித பயம் வந்து போகும். அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். மனதில் எப்போதும் என்னால் இதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடப்பார்வை பலன். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவர்கள் போக்கில் விட்டுப்பிடிக்க வேண்டும். மனதளவில் குழப்பங்கள் உருவாகலாம். ஆனால் அது எதிர்காலத்திற்காக ஒரு தெளிவான முடிவை எடுக்க உதவும். 8ஆம் இடப்பார்வை பலன். வண்டி ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். அவசர பயணங்களை தவிர்க்கலாம். வராது என நினைத்த பணம் அல்லது பொருள் திரும்ப கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கெடுபலன்களை விட நற்பலன்களே 80% அதிகமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றிலையை மாலையாக சாற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள். அவர்களுக்கு எந்த வகையாலாவது உதவி செய்யுங்கள். ஓம் சம் சனைஸ்வராய நம என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். இது சனி பகவானுடைய பிரீதி மந்திரம் ஆகும். இதை சொல்ல சொல்ல சனி பகவானின் கருணை பார்வை உங்கள் மீது விழும். ரிஷபராசி அன்பர்களே, கிரகங்கள் வழிகாட்டினாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு பெருகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.